என்று தயக்கத்துடன் சொன்னார். அதற்கு ஹரிஷ், நான் எப்பயுமே உங்களை என்னோட அப்பாவா மட்டும்தான் பார்க்கறேன். அப்புறம் இவன் என்னோட நண்பன் மட்டும் இல்ல, இவன் எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரன். அதனால எனக்கு நன்றி சொல்லி தயவு செய்து என்னை உங்க குடும்பத்திலேருந்து தள்ளி வச்சிடாதீங்கப்பா, ப்ளீஸ் என்று சொல்ல ஜீவாவும் அவரது தந்தையும் ஹரிஷை அணைத்து கொண்டனர். சரி சரி, நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா இன்னும் வேற யாராவது புதுசா வந்துட போறாங்க. முதல்ல இந்த இடத்திலிருந்து கிளம்புவோம் என்று ஜீவா சொல்ல அனைவரும் சிரித்துக்கொண்டே அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். மாயவலை அமைப்பின் அடுத்த தலைவனை கைது செய்த பிறகு அனைவரும் அவர்களின் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். பிறகு சந்தனா ஹரிஷிடம், ஒரு வழியா மாயவலை அமைப்போட பாதி சீக்ரெட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்னென்ன சீக்ரெட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்குன்னு தெரியலையே என்றாள். பாத்துக்கலாம் சந்தனா, நாமளும் இந்த ஏஐ டெக்னாலஜி சாஃப்ட்வேர் தயாரிக்கிறதுல பிஸியா இருந்ததால மற்ற வேலைகள்லாம் அப்படியே இருக்கு. உன்னோட டிவி ஷோஸ் எல்லாமே பாதியில ஸ்டாப் ஆகியிருக்கு. ஸோ நீ அதை கண்டினியூ பண்ணு. எனக்கும் இன்னும் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. அது முடிச்சிட்டு தாரா கிட்ட பேசிட்டு மறுபடியும் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் என்றான் ஹரிஷ். ஓகே ஹரிஷ், கண்டிப்பா. ஆனா எனக்கு இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. ரிலாக்ஸா எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம்னு தோணுது. எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு வரலாமா என்று கேட்க ஹரிஷும், ஓகே பேபி, கண்டிப்பா போலாம். என் சந்தனா கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லுவேனா என்று சொல்ல இருவரும் சிரித்துக்கொண்டே வெளியே கிளம்பினர். இருவரும் சேர்ந்து ஒரு ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றனர். அது அவர்களின் ஃபேவரட் பிளேஸ். அங்கு நிறைய பூக்களும் செடிகளும் நிறைந்திருக்கும். எவ்வளவு கவலை இருந்தாலும் அதனை பார்க்கும்போது அனைத்தும் மறந்துவிடும் அவ்வளவு அழகான இடம் அது. அங்கு வந்து அவர்களுக்கு பிடித்தமான டேபிளில் அமர்ந்தனர். சந்தனாவும் ஹரிஷும் அனைத்தையும் மறந்து நிம்மதியாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது, என்ன நண்பா, ஒய்ஃப் கூட ஜாலியா வந்திருக்க போல என்ற குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்க்க ஜீவாவும் திவ்யாவும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சேர்ந்தனர். வாட் இஸ் சர்ப்ரைஸ் ஹரிஷ்! சந்தனா, கரெக்டா நீங்க 2 பேரும் இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ஜீவா சொல்ல, டேய் ஜீவா, வரும்போது தானே நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், நானும் சந்தனாவும் ஹோட்டலுக்கு போறோன்னு. இப்ப நீயா இங்க வந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கியா? சரி விடு. ஏய் திவ்யா, வா வா, எப்படி இருக்க என்று ஹரிஷ் கேட்க, நல்லா இருக்கேன் ஹரிஷ், நீங்க இருக்கும்போது நான் கண்டிப்பா நல்லாதான் இருப்பேன் என்றாள். ஏய், இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது என்று ஹரிஷ் சொல்ல, நான் கிண்டல் பண்ணல ஹரிஷ், உண்மையத்தான் சொன்னேன் என்றாள். சரிமா, தெரியாம கேட்டுட்டேன், நீ வந்து உட்காரு என்று சொல்லிவிட்டு வெயிட்டரை அழைத்தான். நால்வரும் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை ஆர்டர் செய்தனர். சந்தனாவும் திவ்யாவும் தங்களுக்குள் ஏதோ கிசுகிசித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தனர். நீங்க 2 பேரும் எங்களை பத்தி தானே பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்று ஜீவா கேட்க, சேச்சே இல்லையே, நாங்க எங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம் என்று கிண்டலாக கூறினாள் திவ்யா. ஏன் ஜீவா, இது உனக்கு தேவையா? வாயை மூடிட்டு ஒழுங்கா சாப்பிட வேண்டியதுதானே என்று ஹரிஷ் சொல்ல, நால்வரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிரித்து பேசி ஒன்றாக சந்தோஷமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ் அதிர்ந்தான். அங்கு ஹரிஷை நோக்கி ஒரு வாள் பறந்து வந்தது. அதனை சுதாரித்துக் கொண்ட ஹரிஷ் உடனே அந்த இடத்தை விட்டு சற்று நகர்ந்து கொண்டான். ஜஸ்ட் மிஸ், இல்லனா என் தலை துண்டா போயிருக்கும் என்று மைண்ட் வாய்ஸில் சொல்லிக் கொண்டான் ஹரிஷ். யாருடைய வேலையாக இருக்குமென்று நால்வரும் திரும்பி பார்க்க அந்த வாள் சுவற்றில் மோதி மீண்டும் அந்த கைகளுக்கே சென்று சேர்ந்தது. அங்கு யாமினி தன் ஆட்களுடன் நின்று கொண்டிருந்தாள். உடனே ஹரிஷ் சந்தனா, ஜீவா மற்றும் திவ்யாவை அந்த இடத்திலிருந்து கிளம்பச் சொன்னான். ஹரிஷ், உன்னை தனியா விட்டுட்டு என்னால இங்கிருந்து கிளம்ப முடியாது என்று ஜீவா சொல்ல, ஜீவா நீ புரிஞ்சுக்கோ, அங்க நிக்கிறது யாருன்னு பாத்தியா? ஏற்கனவே அவளால ஒரு முறை செத்து பொழைச்சு வந்திருக்க. மறுபடியும் உன்னை பிரச்சனையில மாட்ட வைக்க நான் விரும்பல என்றான் ஹரிஷ். என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உன்னை தனியா விட்டுட்டே இங்கிருந்து போக மாட்டேன் என்றான் ஜீவா. ஐயோ ஜீவா, சொன்னா புரிஞ்சுக்கோ என்று சொல்ல, சாரி ஹரிஷ், இதுல என்னோட முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல என்றான். சரி, அட்லீஸ்ட் திவ்யாவும் சந்தனாவும் இங்கிருந்து கிளம்பட்டும் என்று சொல்ல, ஆனா ஹரிஷ் என்றாள் சந்தனா. சந்தனா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நீ போ, கிளம்பு என்று ஹரிஷ் சொல்ல, உடனே அந்த இடத்தை விட்டு இருவரும் கிளம்பினர்.
அங்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று தெரிந்த அங்கிருந்த அனைவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். அப்போது யாமினி, பயப்படாத, இப்போ உன் பொண்டாட்டியை கொள்ற ஐடியா எனக்கு இல்ல. எனக்கு தேவை உங்க 2 பேரோட உயிர் மட்டும்தான் என்றாள். கடவுளே, இவ தொல்லை தாங்க முடியல. எங்க போனாலும் நிம்மதியா விட மாட்டியா? எதுக்கு இப்படி எங்களை ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் ஹரிஷ். அப்புறம் ராஜேஸ்வரன் சாரோட சாவுக்கு யாரு பதில் சொல்லுவாங்க? உங்க 2 பேரோட தலையை வெட்டி அவரோட சாவுக்கு பழிவாங்கனாதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும் என்றாள். ஹரிஷ், நீ மட்டும்தான் இங்க இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா உன் திமிரு பிடிச்ச ஃப்ரெண்டையும் சாகிறதுக்கு துணைக்கு கூட்டிட்டு வந்துட்ட. இப்போ எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. உங்க 2 பேர் கதையையும் ஒரே நேரத்துல முடிச்சிட்டேன்னா ராஜேஸ்வரன் சாரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் என்றாள். இங்க பாருங்க யாமினி, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. தேவையில்லாம எங்க வழியில வந்து எங்களை தொல்லை பண்ணாம மரியாதை போயிரு. ஆல்ரெடி நானே செம்ம கடுப்புல இருக்கேன். மறுபடியும் என் முன்னாடி வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத என்றான் ஹரிஷ். அது எப்படி ஹரிஷ், ஒரு குடும்பத்தோட ஆணி வேறையே சாச்சிட்டு உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற? ராஜேஸ்வரன் சார் இருந்ததுக்கு முழுக்க நீ மட்டும்தான் காரணம். உன்னை ஜாலியா சுத்த விட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா? அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு நான் இதை கூட செய்யலன்னா அவர் ஆத்மா என்னை எப்பவுமே மன்னிக்காது என்றாள் யாமினி. இல்ல ஹரிஷ், இவள இதுக்கு மேல சும்ப விட்டா இதுக்கப்புறமும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பா. முதல்ல இவளை கொன்னாதான் எனக்கு ஆத்திரம் தீரும் என்றான் ஜீவா. எப்ப பார்த்தாலும் சம்பந்தமே இல்லாம வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொண்ட போட்டுறதே பொழப்ப வச்சிருக்க. உனக்கு இதை தவிர வேற வேலையே இல்லையா என்றான். என் நண்பனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு யாரையும் அழிக்க பழக்கமில்ல, வாழ வச்சுதான் பழக்கம். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ என்றான் ஜீவா. டேய், போதும் நிறுத்து உன் ஃப்ரெண்டு புராணத்தை. கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. உன் கூட இவ்வளவு நேரம் அமைதியா பேசிட்டு இருந்தது என்னோட தப்புதான். இதுக்கு மேல உங்க 2 பேரையும் நான் சும்மா விட்டுட்டு போவேன்னு கனவுல கூட நம்பிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க 2 பேரும் இருந்த இனமே தெரியாம அழிய போறீங்க என்றாள் யாமினி. ஹலோ, என்ன நீங்க தொட்ட உடனே நாங்க அப்படியே காணாம போயிடுவோமா என்றான் ஹரிஷ். அப்புறம் அந்த குடும்பத்தோட ஆணி வேற சாச்சது நான் இல்ல. அன்னைக்கு இடையில வந்து நான் ரத்தம் கொடுக்க தயாரா இருக்கிறப்போ அதை தடுத்து நிறுத்தினது நீங்களும் அவங்க குடும்பமும் தான். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால நான் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் செஞ்ச துரோகத்துக்கு அவர் அனுபவிச்சு செத்துட்டாரு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்றான் ஹரிஷ். இதுக்கு மேல உங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவள் கையிலிருந்த வாளை ஹரிஷ் மீது சுழற்றி அடித்தாள். நொடிப்பொழுதில் அதிலிருந்து தப்பித்துக் கொண்ட ஹரிஷ் மீண்டும் யாமினியை தாக்கினான். இருவருக்கும் இடையில் கடுமையான மோதல் நடந்து கொண்டிருக்க யாமினி ஹரிஷை தாக்க முற்பட்டாள். அதனைக் கண்ட ஜீவா இடையில் வந்து ஹரிஷை காப்பாற்ற அவனுக்கு முன் வந்து நின்றான். ஏண்டா, உன்னை எத்தனை தடவை தாண்டா அடிக்கிறது? எத்தனை தடவை அடிச்சாலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம திரும்பி உன் நண்பனுட்டாக கூட வந்துகிட்டே இருக்க. ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவன் ஒருத்தில்ல. அதனால ஒழுங்கா இங்கிருந்து போயிரு என்று மிரட்டும் குரலில் கூறினாள். ஜீவா விலகி போகாமல் அங்கேயே நின்றான். ஆக்ரோஷத்துடன் யாமினி தனது கால்களால் ஜீவாவின் நெஞ்சல் உதைத்தாள். ஏற்கனவே அடிப்பட்ட இடத்தில் மீண்டும் உதைத்ததால் ஜீவா வலி தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்தான். உடனே ஹரிஷ் அதிர்ந்தவனாய், ஐயோ ஜீவா, உனக்கு என்ன ஆச்சு? நான் தான் அப்பவே என் கூட வராதுன்னு சொன்னேன்ல, கேட்டியா நீ? ஏண்டா திரும்பி என் கூட வந்து அடி வாங்கிட்டே இருக்க? ஜீவா ப்ளீஸ், ஜீவா ஏதாவது பேசுடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜீவா என்று ஹரிஷ் கதறி கொண்டிருந்தான். எனக்கு ஒன்றும் இல்லை நண்பா, நான் நல்லதான் இருக்கேன். நீ எனக்கு பண்ணிருக்க உதவிக்கே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஹரிஷ் என்று ஜீவா சொன்னதும் பயம் நீங்கி யாமினியின் எதிர்ப்புக்கு ஹரிஷ் ஈடு கொடுத்து சண்டையிட்டு கொண்டிருக்க ஹரிஷின் திறமையை கண்டு அதிர்ந்தாள் யாமினி. இதற்கு மேலும் ஹரிஷுடன் நேரடியான சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது என்று நினைத்து யாமினி தந்திரமாக ஹரிஷை தாக்க நினைத்து தனது இடுப்பில் வைத்திருந்த கத்தியை எடுத்து ஹரிஷ் மேல் வீச முற்பட்டாள். கண் இமைக்கும் நேரத்தில் அந்த வாள் ஹரிஷை நோக்கி வர இதற்கு மேலும் அதிலிருந்து தப்பிப்பது சுலபம் அல்ல என்று யூகித்த ஹரிஷ் உடனே தான் அணிந்திருந்த கவசத்தின் மேல் அந்த கத்தி படுமாறு விலகி நின்றான். அந்த கூர்மையான வாழ்முனை மடங்கி கிடந்தது. அதைக் கண்ட யாமினி அதிர்ச்சி அடைந்தாள். நினைச்சேன், நீ அப்பவே உள்ள ஏதோ உன்னை காப்பாத்துறதுக்காக போட்டிருக்கேன்னு, இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்றாள். இன்னைக்கு உன்னை கொன்னதுக்கப்புறம் அது எனக்கு சொந்தமாயிடும் என்று கூறியவளின் கண்களில் பேராசை மினியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.